all PGTRP சிலபஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா ஜிகேக்கு மட்டும் நியூவா ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு. நியூவா சிலபஸ். ஆனா இந்த சிலபஸ் ஃபெமிலியரா நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கா? கண்டிப்பா தெரிஞ்சதுதான். இது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2க்கு கேட்கக்கூடிய ஒரு ஜிகே கொஸ்டின்ஸ். இங்க இருந்தா நமக்கு வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரப்போகுது? கிட்டத்தட்ட 10. இதுல மென்டல் எபிலிட்டியும் ஆப்டிடியூடும் கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூடோட சேர்த்து 10 கொஸ்டின் வந்திருக்கு. சரி, இதை வந்து நம்ம வந்து படிச்சா வந்து 10 மார்க் வந்து நம்ம படிக்கணுமா, படிக்க தேவையில்லையா, அப்படி நிறைய பேத்துக்கு நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பிரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அதுவும் இல்லாம இப்பதான் வந்து பிஎட் முடிச்சுட்டு நம்ம வந்து ஓகே இந்த ஒரு இயர் படிச்சுட்டு நம்ம வந்து பாஸ் ஆகலாம்னு நினைப்போம். நிறைய பேர் வந்து ஜாப் குவிட் பண்ணிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த டைம்ல நான் மெயின் சப்ஜெக்ட் படிக்கிறதா, இல்ல வந்து சைக்காலஜி படிக்கிறதா, இல்ல ஜிகே படிக்கிறதா, இல்ல தமிழ் படிக்கிறதா, இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறது கண்டிப்பா மெயின் சப்ஜெக்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா அது 110 கொஸ்டின்ஸ் வரும். ஆனா 110 கொஸ்டின்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் டஃப் ஆகும் போது என்னால வந்து எதுல ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஜிகேலையும் அதே மாதிரி சைக்காலஜிலையும் தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுலயும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கும் போது இந்த விஷயத்த நீங்க யோசிக்க வேணாம். அதை வந்து நாங்க வந்து பாத்துக்கிறோம். சரிங்களா? இந்த ஜிகேக்கான மெட்டீரியல்னா ரொம்ப பக்கம் பக்கமா இருக்குமாங்க சார்? கண்டிப்பா பக்கம் பக்கமாலாம் இருக்காது. ஏன்னா அவங்களே வந்து இங்க ஒரு டாபிக் கொடுக்குறாங்க பாருங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் பீரியட், இதெல்லாம் புக்குக்குள்ள எங்க இருக்கும் ஏது இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பிஜிடிஆர்பி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளவா ஃபெமிலியரா தெரிய வாய்ப்பு இல்லை. பட் டிஎன்பிசி படிச்சவங்களுக்கு வந்து ஈஸியா தெரியும். அதை வந்து நாங்க வந்து கோத்ரூ பண்ணி நாங்க உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம். மெட்டீரியல் வந்து பைலிங்குவலா தான் ரெடி பண்ணிருக்கோம். சரிங்களா? 2 பேருமே யூஸ் பண்ணிக்க முடியும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே தான், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நாங்க வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்தியன் பாலிட்டி இருக்கு. பிரியாம்பல் டு த கான்ஸ்டிடியூஷன். தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா முகவுரைன்னு சொல்லுவோமா? அப்போ இது ரெண்டுக்கும் நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பா இதுக்கு ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் கண்டிப்பா தேவை. மெட்டீரியல் ரொம்ப பெருசா இருக்குமா? நமக்கு தேவை என்ன கேட்டிருக்காங்க? பிரியாம்பல் டு த கான்ஸ்டிடியூஷன். அப்ப அதை மட்டும் தான் பார்க்கணும். அப்போ யூனிட் 4 சாரி அங்க பாருங்க, யூனிட் 3 பிரியாம்பல் டு த கான்ஸ்டிடியூஷன். பிரியாம்பல் டு த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, பிரியாம்பல் டு த கான்ஸ்டிடியூஷன். பிரியாம்பல்னா என்ன? அதுல என்னென்ன வேணுமோ அது மட்டும் கொடுத்தாச்சு. அதுல இம்பார்ட்டன்டான ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இதுக்குள்ள இருந்தா வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகே சிலபஸ்ல இருக்கு. சிலபஸ்ல இருக்கிறது புக்ல எங்க இருக்குன்னு பார்க்கணுமா? புக்ல எங்க இருக்கு பாருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, கரெக்டா பிக் பண்ணி இவ்வளவுதான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ரைட் டு ஈக்வாலிட்டி, அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடம், அதே மாதிரி வந்து ரைட் டு அகைன்ஸ்ட், இந்த மாதிரி எல்லா புக்ல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கெங்க இருக்கோ அதை வந்து பிக் பண்ணி கொடுத்தாச்சு. நீங்க வந்து இதை கோத்ரூ பண்ணா மட்டுமே போதும், உங்களால 10 out of 10 எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து காம்பேக்டா கொடுத்தாச்சு. நீங்க நிறைய பேஜஸ் படிச்சு புக்கு படிச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எங்க படிக்கணுங்கிறது நமக்கு வந்து சரியா தெரியறதுக்கு நிறைய நேரங்கள் ஆகும். டைம் கன்சியூம் பண்றது பிஜிடிஆர்பில ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, ஜியோகிராஃபிக்கு என்ன? salient features of physical geography of India. அப்போ இந்தியாவோட நிலக்கூறுகள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கு பாருங்க, யூனிட் 4 ஜியோகிராஃபி, salient feature of physical geography of India. ஓகே, எங்க இருக்கு? இந்தியா லொகேஷன், இந்தியா ரிலீஃப் அண்ட் இந்தியா ட்ரைனேஜ். அதோட ட்ரைனேஜ். ஓகே, இந்த லெசன் தானே. இந்த லெசன்ஸ் கண்டுபிடிச்சாலே நமக்கு என்ன பண்ணிடலாம்? ஈஸியா வந்து இந்த பாடத்துல இருந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இங்க இருக்கிறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸையும் நாங்க வந்து எங்களால எடுத்து கொடுக்க முடியும். எது அப்படின்னா கண்டிப்பா அதாங்க பாருங்க, இந்த பாட்ல இருந்தா அந்த கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இதுல இருந்து ஒரு மார்க் வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எங்கன வருங்கிறத மட்டும் எங்களால வந்து மென்ஷன் பண்ணி கூட காட்ட முடியும். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வரும். ஜியோகிராஃபில இருந்து, பாலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ரெண்டையுமே வந்து வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து கையில கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, தமிழுக்கு ஜியோகிராஃபி எங்க இருக்கு? பாலிட்டி இது. அதே மாதிரி தமிழுக்கு ஜியோகிராஃபி பாருங்க, salient features of physical geography of India. இந்தியாவின் அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகளமைப்பு. இதுதான டாபிக். அப்ப டாபிக்கை கண்டுபிடிச்சாச்சு, லெசன் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? வேற எந்த இதுவுமே தேவையில்லை. இந்த மெட்டீரியல் பிளஸ் இதோட கொஸ்டின் பேங்க் இதையும் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது உங்களுக்கு போதும். இந்த பிஜிடிஆர்பில நீங்க ஹை மார்க் ஸ்கோர் பண்ணி ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.